பழவேற்காடு அப்படின்னாலே ஒரு ஃபேமஸ் தான். இந்த இடத்துல எல்லாமே ஃபேமஸ். இங்கே டச்சுக்காரங்க வாழ்ந்த இடம், அவங்க வாணிப பண்ண இடம், டச்சு கல்லறை, இப்படி நிறைய நேல் கடிகாரம், இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற இந்த பழவேற்காட்டு ஏரி இங்கிருந்து ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஏரி. இந்த ஏரியில கிடைக்கிற மீன் வந்து ரொம்ப விசேஷமானது. இங்க இருக்கிற பழவேற்காட்டு மீனுக்கு எப்பவுமே ஒரு மவுசு அதிகம். இந்த ஏரியை நம்பி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மேல இந்த மீனவர்கள் இருக்கிறாங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஒரு ஃபேமஸ்னா நம்ம பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் இதை விட ஃபேமஸ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம போட்ல போயிட்டு இந்த பறவைகளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். பழவேற்காட்டுல இது மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இதை தாண்டி இன்னொரு ஃபேமஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஸ்பெஷல். இங்க பாருங்க, இதுதான் அந்த கட்டு நண்டு. கட்டு நண்டு அப்படிங்கிற இந்த பச்சை நண்டு இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேல இருக்கும். இப்படி சணல்ல போட்டு கட்டி இருக்கிறதுனால தான் இதுக்கு கட்டு நண்டுன்னு பேரு. இது இங்க மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல், பழவேற்காட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னா இந்த கட்டு நண்டு சொல்லலாம். இங்க பாருங்க, ஒரு நண்டும் ஒரு விதமா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் அந்த கட்டு நண்டு. இந்த நண்டு தான் பழவேற்காட்டுல ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற இடத்துல என்னதான் இந்த நண்டு கிடைச்சிருந்தாலும் கூட இங்க இருக்கிற இந்த ருசி மாதிரி வேற எங்கேயுமே இல்லைன்றது தான் இங்க இருக்கிற மீனவர்கள் சொல்ற கருத்து. இந்த சின்ன நண்டு வந்து 300 ரூபாய். இந்த நண்டு வந்து 2 கால் இருந்தா தான் 1 கிலோ 700 ரூபாய். இந்த நண்டு 1 கிலோ 700 ரூபாய். அதுக்கு மேல ஓசிபின்னு ஒரு நண்டு இருக்கு, அது வந்து 750 ரூபாய். அதுக்கு மேல பிக்கு இருக்குது, 1 கிலோ இருந்தாக்கா 3000 ரூபாய். அந்த நண்டு எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த பச்சை நண்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போகுதுங்க ஜனங்களுக்கு. இந்த பழவேற்காடு எது ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா நண்டு தான். அந்த நண்டு வந்து கல்யாணம் ஆகி நம்ம கொடுத்தோன்னா மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அந்த நண்டு நமக்கு கட்டி கொடுப்பாங்க. நம்ம நண்டு சாப்பிடலாம், நம்ம வீட்டுக்கு போனா நண்டு தான் ஃபேமஸ் அப்படின்றது எங்க காலத்தை கட்டத்துக்கும் அப்படிதான், எங்க மாமியார் காலத்துலயும் அது அப்படிதான். இந்த நண்டு தான், பச்சை கலர் நண்டுன்னா பழவேற்காடு தான். ஃப்ரெஷ்ஷான மீன், ஃப்ரெஷ்ஷான இறெல்லாம் பார்த்தா கூட நம்ம மனசுல பச்சைக்குன்னு ஒட்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பச்சை நண்டு தான். இனிமே பழவேற்காடு அப்படின்னாலே இந்த பச்சை நண்டு தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்.